அது சரியா போச்சு. இப்போ இந்த ஜெகதாவுடைய உதவி தானே வேண்டியிருக்கு என்று கர்ஜித்துவிட்டு மேஜை மீது கரத்தால் ஓங்கி குத்தினாள். தரையில் விரிக்கப்பட்டிருந்த ரத்தன கம்பளத்தின் மீது உட்கார்ந்திருந்த பெரிய நாயகி, பங்கஜம் உயிருடன் இருந்தால் கடந்து போனதை பற்றி பேசினால் லாபம் உண்டு. என்னிடம் சொன்னால் நான் இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? 1000 சண்டைகள் போட்டுக்கொண்டாலும் அக்கா தங்கை என்கிற உறவு விட்டு போகுமா அம்மா? அருணாவுக்கு உதவி செய்வாய், மறுக்க மாட்டேன்னு நான் குழந்தையை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள். அவள் அப்பன் சதாசிவம் என்னை நடத்திய மரியாதைக்கு அவன் குழந்தைகளுக்கு நான் ஏதும் உதவி செய்ய வேண்டியதே இல்லை. இருந்தாலும் என்று கூறிவிட்டு யோசனையுடன் அருணாவை ஏற இறங்க உறுத்து பார்த்தாள். கோபத்துடன் ஜெகதா. அகன்ற விழிகள், எடுப்பான மூக்கு, சிறிய வாய், சற்று நீண்ட முகவாய் என்று ஒரு பார்வையில் ஆராய்ந்த அவள் மின்சார அதிர்ச்சி கண்டவள் போல் தன்னை அறியாது ஒரு கணம் திடுக்கிட்டு மெய் பதறி நின்று விட்டாள். பாட்டியின் மடியிலே பங்கஜம் குழந்தை உருவிலே படுத்திருப்பது போல் ஒரு பிரமிப்பு அவளுக்கு ஏற்பட்டது. தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை சமாளிக்க ஜன்னல் அருகில் சென்று திரையை ஒதுக்கிவிட்டு சிறிது நேரம் நின்றாள். பிறகு விருக்கென திரும்பி வந்து சோபாவில் உட்கார்ந்து கொண்டாள். அருணாவுக்கு உதவி செய்தல ஆட்சேபனை இல்லை, ஆனால் ஒரு நிபந்தனை என்று கைகளை ஆட்டிக்கொண்டு புருவங்களை உயர்த்தி மிகவும் கண்டிப்பான தோரணையில் ஆரம்பித்தாள். என் தங்கை மரணப்படுக்கையிலே ஒரு கடிதாசி எழுதியிருந்தாள். அதன்படி அவள் குழந்தைகள் யாருக்காவது உதவி வேண்டுமானால் நான் செய்வதாக தீர்மானித்திருந்தேன். என் தங்கை குழந்தைகளில் எனக்கு கொஞ்சம் பிடித்திருப்பது இந்த குட்டிதான். இவளுக்கு தக்க சிகிச்சை செய்து நான் கவனித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒன்று, கையெலும்பு கூடி குணம் ஆனதும் நான் இவளை என்னுடனே வைத்துக்கொண்டு படிக்க வைத்து என் இஷ்டப்படி வளர்ப்பேன். அதற்கு சம்மதம்னா இங்கே விட்டு போங்க, இல்லை என்றால் இப்பவே அடுத்த ரயிலில் புறப்பட்டு போகலாம் என்று அதட்டலாக சவால் விடுத்தாள் ஜெகதா. முற்றத்து குரட்டில் அருணா அக்கா இந்திராணி தோள் மீது சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். ஆனந்தன் தங்கைகள் இருவருக்கும் வேடிக்கை காட்டி சிரிப்பு மூட்டி கொண்டிருந்தான். கரிப்பொடியை மூக்கின் மீது இருபுறமும் தடவிக்கொண்டு அப்பாவுடைய மேல் தொண்டை தலையில் பெரிய முண்டாசாக கட்டி கொண்டு நின்ற பொழுது அவன் அசல் தபால்கார தங்கசாமியைப் போலவே காணப்பட்டான். கடிதங்கள் என்ற பாவனையில் கையில் பிடித்திருந்த பழைய புத்தகங்களை குரட்டின் மீது வைத்துவிட்டு தங்கசாமியைப் போல் மூக்கை சுளித்து வாய் கோணி, என்ன கடிதாசியா? உங்களுக்கா? ஓ இருக்கு, உங்க சித்தப்பா இன்னும் எழுதிக்கிட்டு இருக்காராம், நாளை தபாலில் வரும் என்று தலையாட்டிய ஆனந்தன் அவனைப் போல் அபிநயித்து கொண்டிருந்தான். சிரமப்பட்டு தன் குரலை அடக்கி கொண்டு தங்கசாமியைப் போல் கீச் மூச்சென்று அவன் பேசியதை கேட்டு அக்காவும் தங்கையும் அடக்க மாட்டாது வாய்விட்டு சிரித்தார்கள். அவனது நடிப்பு மிகவும் வேடிக்கையாக இருக்கவே கழுக் கழுக்கென்று சிரித்து கொண்டிருந்த அருணாவுக்கு ஆனந்தத்தில் கண்களில் நீர் தழும்பி வழிந்தோடியது. வயிற்றை பிடித்து கொண்டு விடாது நகைத்த இந்திராணி தன் பின்புறத்திலே என்ன நடக்கிறது என்றே கவனிக்கவில்லை. ரேழி கதவு மெல்ல அசையும் ஓசை கேட்கவே அருணா திடுக்கிட்டு போய் திரும்பினாள். அவளது சிரிப்பு டக்கென்று பாதியிலேயே நின்றுவிட்டது. கிளியில் நெஞ்சு படபடக்கத் தொடங்கியது. மெல்ல அடிமேல் அடி வைத்து உள்ளே வந்து கொண்டிருந்த சதாசிவம் கோபத்துடன் கையை ஓங்கியவனாக ஆனந்தன் அருகே நெருங்கி கொண்டிருந்தான். தந்தையின் வருகையை உணராது ஆனந்தன் காதின் மீது பென்சிலை செருகிக் கொண்டு உடம்பை நெளித்து தங்கசாமியைப் போல் நடந்து வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தான். இந்திராணியும் விடாது இடி இடி என்று சிரித்து ஆர்ப்பரித்து கொண்டிருந்தாள். அப்பா வந்துவிட்டார் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என அருணாவின் நாக்கு துடித்தது. ஆனால் என்னவோ அவளால் பேச முடியவில்லை. வாயோடு ஒட்டி உலர்ந்து போன நாக்கை அவளால் புரட்டவே முடியவில்லை. கையை ஓங்கிக் கொண்டு வேகமாக நெருங்கிய சதாசிவம் ஆனந்தன் பின்னால் வெகு அருகில் வந்து விட்டான். அருணா பேச மிகவும் முயற்சித்தாள். அவளது தொண்டையை ஏதோ இறுக்கமாக அழுத்தி கொண்டிருந்ததனால் மூச்சு தடுமாறியது. அடுத்த கணம் படீர் என்று பயங்கரமானதொரு சப்தம் கேட்டது. பயத்துடன் கண்களை மூடிக்கொண்டு அருணா முழு பலத்தையும் உபயோகித்து பாட்டி பாட்டி என்று உரத்த குரலில் கிரீச்சிட்டு அழுதுவிட்டாள். விம்மி கொண்டு அருணா மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள். அவள் அண்ணன் ஆனந்தனோ அக்கா இந்திராணியோ சதாசிவமோ யாருமே அங்கே காணப்படவில்லை. மிருதுவான பஞ்சனை விரித்த பெரிய கட்டில் ஒன்றின் மீது அவள் படுத்திருந்தாள். எதிர்பக்கத்து ஜன்னலிலிருந்து தொங்கிய நீல திரையை அசைத்து ஆடவிட்டு காற்று இனிமையாக வீசிக்கொண்டிருந்தது. என்ன பாப்பா, ஏன் கூச்சல் போட்டே? கனவு கண்டியா என்று வினவிய வண்ணம் தன் அருகே குனிந்த பெண்மணியை உற்று நோக்கினாள் அருணா. அவளது பேச்சும் தோற்றமும் அந்த சிறுமிக்கு மிக்க ஆச்சரியத்தை கொடுத்தன.
பாதி கூந்தலை மறைத்தபடி தன் தலை மீது அணிந்திருந்த வெள்ளை தொப்பியை சரிப்படுத்தி கொண்டு புன்முறுவலித்தாள் அந்த பெண்மணி. பாப்பா, கொஞ்சம் பால் வேணுமா என்று கேட்டாள் வியப்புடன். நெருப்பு போல் சிவந்திருந்த அவளது வாயை பார்த்து கொண்டிருந்த அருணாவுக்கு எல்லாம் ஒரே குழப்பமாக இருந்தது. விஸ்தாரணமான அந்த அறை, அதிலிருந்த பொருட்கள், கட்டில் அருகே நின்று கொண்டிருந்த வெள்ளை உடை தரித்திருந்த அந்த புதிய பெண்மணி எல்லாம் அவளுக்கு ஒரு கனவு போல் பிரமையை கொடுத்தன. அறையை நன்றாக சுற்றி கவனித்துவிட்டு அவள் மிரள மிரள விழித்தாள். அவளது அருமை பாட்டியை ஏன் காணவில்லை? அவள் எங்கே போய்விட்டாள்? இனம் விளங்காத ஒரு பயமும் துக்கமும் ஒருங்கே எழுந்து அவளது நெஞ்சை இரண்டாக பிளந்துவிடும் போல் வேதனை செய்தன. கழுத்துடன் சேர்ந்தாற்போல் மடக்கி கட்டப்பட்டிருந்த வலது கரத்தை அவளால் அசைக்கவே முடியவில்லை. கன்னத்தின் மீது வழிந்த கண்ணீரை தன் சிறு இடது கரத்தால் துடைத்து கொண்டு, பாட்டி எங்கே? இங்க பாட்டி வேணும் என்று பரிதாபமாக அவள் விம்மினாள். கட்டில் மீது வந்து அமர்ந்து கொண்ட தாதி பெண் மேஜை மீது கிடந்த வெள்ளை துண்டினால் அவள் முகத்தை மெல்ல துடைத்து விட்டாள். நீ நல்ல பிள்ளை இல்ல, இப்படி அழுவாங்க. உங்க பாட்டி சாப்பிட வீட்டுக்கு போயிருக்காங்க, இதோ வந்து விடுவாங்க என்று கொச்சி தமிழிலே கொஞ்சி மொழிந்த அந்த ஆங்கிலோ இந்திய தாதிப்பெண் எழுந்திருந்து மின்சார விளக்கை பொருத்தினாள். டக் டக்கென்று பாதரட்சி பலமாக ஒலிக்க அறையின் கதவை வேகமாக திறந்த வண்ணம் வந்து நின்ற 6 அடி மனிதரை கண்டதும் அருணாவின் உடல் பயத்தினால் சிலிர்த்தது. மயக்கம் தெளிந்து விட்டதா? ஓஹோ என்று தமக்குள்ளே பேசிக்கொண்ட அந்த மனிதர் அருகில் வந்து, என்ன பாப்பா, ரொம்ப பயந்து கூச்சல் போட்டியே, வலிச்சுதா என்று கனிவாக வினவினார். அருணாவுக்கு அவர் முகத்தை பார்க்கவே பயமாக இருந்தது. சற்று முன்பு அவள் வாழ்க்கையிலே முதல் முதலாக அனுபவித்த புதிய அனுபவங்கள் தொடர்ந்தாற்போல் அவளது ஞாபகத்தில் பல எழுந்தன. கொஞ்சம் பால் சாப்பிட்டு விட்டு நீ சீக்கிரம் தூங்க போகணும், தெரிஞ்சுதா என்று உத்தரவிட்டுவிட்டு அவர் வெளியே சென்றதை கூட அருணா கவனிக்கவில்லை. ஊரிலிருந்து வந்ததிலிருந்து நடந்த பலவித சம்பவங்களையும் நினைத்து பார்த்து ஆச்சரியமும் குழப்பமும் எய்தியவளாக பிரமிப்புடன் உட்கார்ந்திருந்தாள். ஜெகதா விடுத்த நிபந்தனைக்கு எதிராக பெரிய நாயகியால் எதுவும் பதில் கூற முடியவில்லை. குழந்தையின் கை எலும்பு கூடி குணமாகிவிட்டால் போதும் என்ற மனநிலையில் அவள் அது சமயம் எந்தவிதமான நிர்பந்தத்திற்கும் செவி சாய்க்க தயாராக இருந்தாள். ஆகவே அவள் பங்கஜத்தின் மகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவது என் பொறுப்பாக இருந்தது. நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன், மற்றது உன்பாடு. நான் வேற என்ன சொல்ல முடியும் என்று தன் அனுமதியை சுருக்கமாக தெரிவித்து விட்டாள். அதற்கு பின் அவள் அங்கே நீண்ட நேரம் தங்கவில்லை. தன்னை சிறிதும் மதிக்காத ஜெகதாவின் வீட்டிலே இருக்கவோ உணவு கொள்ளவோ அவளுக்கு விருப்பமே இல்லை. ஜெகதாவும் வேண்டா வெறுப்பாகவே வெளிப்பகட்டிற்காக சாப்பிட்டு விட்டு போகலாமே, உடனடியாக பிரயாணப்படுறீங்க என்று விசாரித்தாள். வீட்டில் போட்டது போட்டபடி நான் கிளம்பி வந்திருக்கிறேன். அதுகள் 2 அறியா பசங்கள், நான் அடுத்த வண்டிக்கு திரும்பி ஆகணும் என்று பிடிவாதமாக மறுத்து கூறிய பெரிய நாயகி காரிக்குளத்திற்கு உடனே கிளம்பிவிட்டாள். அருணா பிறந்ததிலிருந்து ஏற்பட்ட பாசமும் கனமும் பிரியாது வளர்த்ததனால் அவள் மனதை பீத்து எடுத்தது. திரும்பி வந்துவிடப் போவதாக பொய் சொல்லி குழந்தையை ஏமாற்றிவிட்டு செல்கிறோமே என்று எண்ணிய மாத்திரம் கண்கள் கலங்கின. வளர்த்த பாசமும் பிரிவு துயரமும் தாள முடியாது அந்த கிழவி அருணாவை மார்புடன் அணைத்து கொண்டாள். கடைத்தெருவுக்கு போயிட்டு வரேன், நீ நல்ல பிள்ளையா பெரியம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கணும் என்று தழுதழுத்த குரலில் திணறிவிட்டு தன் புடவை தலைப்பு முடிச்சை அவிழ்த்து ஒரு அரையணா நாணயத்தை எடுத்து குழந்தையின் கையில் கொடுத்தாள். மிட்டாய் வாங்கி சாப்பிட பத்திரமா இதை வச்சுக்கோ என்று ஆறுதல் கூறிவிட்டு தன் கண்களை துடைத்து கொண்டு மூட்டையுடன் அவள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி சென்று விட்டாள். வீராப்பாக சவால் விடுத்த ஜெகதாவின் உணர்ச்சியும் கொந்தளிப்பும் கொஞ்ச நேரத்தில் அடங்கி மனம் அமைதி அடைந்தது. மூக்கு கண்ணாடியை கழற்றி அவசரமாக அழுத்தி துடைத்து சரிபிடித்து கொண்டு மீண்டும் அதை அணிந்து கொண்டாள். கம்பளத்தின் மீது உட்கார்ந்திருந்த சிறுமியை கூர்ந்து கவனித்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு தான் விடுத்த சவாலின் எவ்வளவு பெரும் பொறுப்பு தன் தலையில் வந்து சுமந்து விட்டது என்ற உண்மை முதல் முதலாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல புலப்பட்டது. அருணாவை இனி என்ன செய்வது? எப்படி அவள் கை முறிவை குணப்படுத்துவது? சும்மா வாயை மூடிக்கொண்டிராமல் வம்பை அல்லவா விலைக்கு வாங்கிவிட்டோம் என்று ஒரு வினாடியில் பலவும் எண்ணி கலங்கி போன ஜெகதா இருப்பு கொள்ளாமல் மாடி அறைக்கு விரைந்தாள். செய்வது என்ன என்று தெரியாமல் மூளை குழம்பிவிடும். இது மாதிரி சந்தர்ப்பங்களில் அவள் எப்பொழுதும் லோகநாயகி அம்மாளின் உதவியை நாடுவது வழக்கம். மேஜை அருகே சென்று அமர்ந்து கொண்டு டெலிஃபோன் ரிசீவரை கையில் எடுத்தாள். அது சமயம் சற்றென்று ஒரு விஷயம் அவள் மூளையில் மின்னலை போல் பாய்ந்து ஓடியது. தேல் கொட்டிவிட்டது போல் பரபரப்புடன் டெலிஃபோன் ரிசீவரை திரும்ப கட்டை மீது வைத்துவிட்டு எழுந்திருந்து 4 தாவலில் மாடிப்படிகளை கடந்து மூச்சு இறக்கி கீழே விரைந்தோடி வந்தாள். ஏ அருணா, உன்னைத்தா
கூப்பிடுகிறேன். ஆமா, உனக்கு உடுத்திக் கொள்ள இந்த அழுக்கு கந்தையைத் தவிர வேறு ஒண்ணும் கிடையாதா? என்று அதட்டினாள். நகத்தை கடித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்த அருணா திடுக்கிட்டு போனாள். பெரியம்மாவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவும் பயந்து அவள் மௌனமாக ரத்தின கம்பளத்தை கால் விரல்களால் வருடி கொண்டு விட்டிருந்தாள். அந்த சிறுமியின் அருகே கிடந்த ஒரு சிறு மூட்டையை அப்பொழுதுதான் ஜெகதா கவனித்தாள். அதை தன் கையால் தொட மனமின்றி, ஏ வள்ளி, இங்கே வா, அங்கே என்ன இடிச்ச புளியாட்டம் நினைக்கிட்டு வந்து இதை அவுத்து உள்ள இருக்கிறத எடு பார்க்கலாம் என்று உரத்த குரலில் ஒரு அதட்டல் போட்டாள். மூட்டையிலிருந்து வேலைக்காரி உருவி எடுத்த உருக்குலைந்து கிழிந்து தொங்கிய இரு சிறு பாவாடைகளை கண்டதும் ஜெகதா அருவருப்புடன் உடலை செல்லிழுத்து கொண்டாள். குழந்தைக்கு உடுத்த துணி 2 நல்லதா வாங்கி கொடுக்க முடியாதபடி குடும்பம் நடத்தி குட்டிச்சோரா போனான். நல்ல மனுஷன். கந்தலை கட்டி எத்தனை துணிச்சலுடன் அனுப்பியிருக்கிறான். வெக்கக்கேடு என தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்டு ஆத்திரத்தில் குமுறி கொண்டு மாடிக்கு விரைந்து தன் அறைக்குள் சென்றாள். இங்கே அவசரமாக பீரோவை திறந்து தான் உடுத்தி கொள்ள வாங்கியிருந்த புதிய புடவை ஒன்றை எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள். புத்தம் புதிய புடவை என்று அவள் சிறிதும் அஞ்சவே இல்லை. லோகநாயகி இந்த நிலையில் பங்கஜத்தின் குழந்தையை காண நேரிட்டால் தன் கௌரவம் என்ன கதியாகும் என்ற ஒரு அச்சம்தான் ஜெகதாவின் உள்ளத்தை ஒரே உழுக்காக உலுக்கி கொண்டிருந்தது. படாரென்று நிர்தாட்சியமாக தன் புடவையை கிழித்து 2 துண்டாக்கினாள். ஒரு பகுதியை அலமாரிக்குள் வைத்து பத்திரப்படுத்திவிட்டு இன்னொரு பகுதியை எடுத்துக்கொண்டு தையல் மிஷின் அருகே சென்று உட்கார்ந்தாள். 1/2 மணி நேரத்திலே அருணாவுக்கு புத்தம் புதிய பட்டுப்பாவாடை ஒன்று தயாராகிவிட்டது. கையில் கத்தரிக்கோலை எடுத்துக்கொண்டு தன் பெரிய தாயார் அருகே நெருங்குவதைக் கண்ட அருணா ஓவென்று அலறி கூச்சலிட்டாள். கை எலும்பு முறிந்து நகரத்திற்கு வந்து அந்த பங்களாவை அடையும் வரை அவள் தன் பெரியம்மாவை பற்றி பற்பல இனிய கனவுகளை கண்டு கொண்டிருந்தாள். ஜெகதாவை பற்றி பாட்டி வர்ணிக்கும் பொழுதெல்லாம் அவளது மனக்கண்முன் கருணையே உருவான ஒரு வயதான அம்மாதான் எப்பொழுதும் தோன்றுவது வழக்கம். அவளது கற்பனை பெரியம்மாவிற்கும் உண்மையான பெரியம்மாவிற்கும் இடையே இருந்த ஏற்றத்தாழ்வு அந்த சிறுமிக்கு தாங்கொணாத பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. அத்துடன் ஜெகதாவிடம் அவளுக்கு விவரிக்க இயலாத ஒரு பயம் வேறு ஏற்பட்டிருந்தது. ஆகவே அவள் அந்த ஆயுதத்தை கண்டதும் அதனால் எங்கே தன் கையை பெரியம்மா வெட்டி விடுவாளோ என்று கிளியடைந்து போய் அலறி கூச்சலிட்டு விட்டாள். சே, ஏன் கத்துற? உன்னை நான் என்ன பண்ணிவிட்டேன்? மிச்ச காலமும் எப்படித்தான் உன்னை வச்சு காப்பாற்ற போறனோ. சும்மா இரு. உன் மேலே போட்டிருக்கிற அழுக்கு சட்டையை எப்படி கழற்றுகிறது என்று ஜெகதா அதட்டவே அருணா பயந்து கொண்டு மௌனமாகிவிட்டாள். டக் டக் என்று 2 வெட்டலில் அந்த சிறுமி மீது போர்த்தி இருந்த சட்டையை வெட்டி அப்புறப்படுத்திவிட்டு ஜெகதா அவள் இடுப்பில் இருந்த பழைய பாவாடையை நீக்கி வெறுப்புடன் தரை மீது வீசி எறிந்தாள். ஏய் வள்ளி, இந்த பழைய கந்தைகளை கொண்டு ஷெட்டிலே போடு, கார் துடைக்க உதவும் என உத்தரவிட்டு விட்டு புதிதாக தான் தைத்த பட்டு பாவாடையை அருணாவுக்கு அணிவித்தாள். முகத்தை துடைத்து தலைவாரி இரட்டை பின்னல் போட்டு அலங்கரித்து விட்டு சலவை நின்று வந்த ஒரு பெரிய வெள்ளை துண்டனால் அருணாவை போர்த்தினாள். எல்லாம் சரியாக உள்ளதா என்ற பாவனையில் ஒரு முறை ஏற இறங்க அருணாவை நன்றாக உற்று கவனித்துவிட்டு அதற்கு மேல் காலதாமதம் செய்யாது மாடிக்கு விரைந்தாள். ஜெகதா டெலிஃபோனை வைத்துவிட்டு கீழே இறங்குவதற்கும் லோகநாயகி காரில் வந்து இறங்குவதற்கும் சரியாக இருந்தது. என்ன, என்னமோ ரொம்ப அவசரம் என்றாயே, என்ன விசேஷம் என வினவிக்கொண்டு மிகவும் உரிமையுடன் உள்ளே வந்து சோபா ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டாள் லோகநாயகி. ஆமாம் லோகா, ரொம்ப அவசரம். இந்த பெண், இவள்தான் என் தங்கை பங்கஜத்தின் கடைசி குழந்தை அருணா. விளையாடி கீழே விழுந்து கையை முறித்து கொண்டு விட்டாள். பங்கஜத்தின் புருஷன் இவளை அழைத்து கொண்டு இங்கே வந்தார். பாவம், அவருக்கு இப்பொழுது அங்கே அறுவடை காலம். ஒரு நிமிஷம் கூட இங்கே தங்கியிருக்க முடியாது. நீங்க குழந்தையை விட்டுவிட்டு போங்க, நான் கவனிச்சுக்கிறேன் என்றேன். அவருக்கு அப்படி விட்டுவிட்டு போக மனசில்லை. நான் மிகவும் எடுத்து சொன்னதும் இவளை ஒப்படைத்து விட்டு ஊருக்கு போயிருக்கிறார். எனக்கு இந்த மாதிரி காரியங்கள் ஏதும் பழக்கமில்லை இல்லையா? ஒரே திகிலா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு. நீதான் இதற்கு உதவி செய்யணும் என்று மூச்சு விடாது பேசினாள் ஜெகதா. பூனைக்குட்டியை போல் சுருண்டு கொண்டு சோபா ஒன்றிலே உட்கார்ந்திருந்த சிறுமியை லோகநாயகி ஒரு முறை ஆராய்ச்சி கண்களோடு மேலும் கீழும் கூர்ந்து கவனித்தாள். பிறகு வாயோடு லேசாக சிரித்து கொண்டு, ஜெகதா, நீ சுத்த பயந்தாங்குள்ளி. கை எலும்பு முறிஞ்சு போனா என்னவாம்? எங்க நளினி கூட ஒரு வாட்டி பள்ளிக்கூடத்துல ஓடி விளையாடி இருக்கும்போது கீழே விழுந்து தோள்பட்ட எலும்பு முறிந்து கொண்டு விட்டாள். அதற்காக உன்னை போல் இப்படி கை கால் பதற நான் நடுங்கி போகவில்லை.
என்னத்திற்கு பயப்படணும்? அதுவும் டாக்டர் நஞ்சப்பா நர்சிங் ஹோம் இருக்கையிலே. நாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம் என்றால் மிகவும் அதிகாரமான குரலில். நஞ்சப்பா நர்சிங் ஹோமா என்று ஜெகதா ஆச்சரியத்துடன் கேட்டு முடிக்கும் முன், டாக்டர் நஞ்சப்பாவை பற்றி கேள்விப்பட்டதில்லையா என்ன? எலும்புகளை பற்றி சீமையிலும் அமெரிக்காவிலும் பல பரீட்சைகள் கொடுத்து நிற்கிறவராச்சே. நம்ம நளினிக்கு கை முறிஞ்ச போது அவர்தானே பார்த்து குணப்படுத்தினார். போன வருஷம் நம்ம வீட்டில் அவருக்கு கால் சுண்டு விரல்ல ஒரு மாதிரி வலி ஏற்பட்டுடுச்சு. இந்த டவுன்ல உள்ள ஒரு டாக்டருக்கு கூட அதை கண்டுபிடிக்க தெரியல. கடைசியில் நஞ்சப்பா தான் கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு ஊசி போட்டு நர்சிங் ஹோமில் 10 நாள் படுக்க வச்சு சிகிச்சை செய்து குணப்படுத்தினார். அந்த நர்சிங் ஹோமை நீ பார்க்கணும் ஜெகதா. என்ன காற்றோட்டம், என்ன சௌகரியம் போ. இத்தனைக்கும் ஒரு தினத்துக்கு அறைக்கு வாடகை 25 ரூபாய் தான் வாங்குகிறார் என்று வர்ணித்தாள். 25 ரூபாயா என்று ஜெகதா திடுக்கிட்டு வினவ வாயை திறக்கவும் லோகநாயகி முந்திக் கொண்டாள். நஞ்சப்பா கன்சல்டேஷன் ஃபீஸ் ரூபாய் 50 தான் வாங்குகிறார். ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. பல ஊர்களில் போய் படித்து பட்டம் பெற்றிருக்கிறார் அல்லவா? அதனால் கேட்டதை கொடுத்துத்தான் ஆகணும். நர்சிங் ஹோம் வாடகை, சிகிச்சை செலவு எல்லாம் சேர்த்து எங்கள் நளினிக்கு 400 ரூபாயாச்சு. கை நன்றாக கூட சுஸ்தமானதும் நான் டாக்டருக்கு ஒரு வெள்ளித்தட்டு வாங்கி பரிசாக கொடுத்தேன். கொடுக்கிறதும் கொடுக்காததும் நம்ம இஷ்டம் என்று சொல் கொட்டினாள். 400 ரூபாய் என்றதும் படபடவென்று அடித்து கொண்டது. ஒரு முறை குப்பென்று ஜெகதாவின் இருதயம் பயத்தில் அவள் உடல் வியர்த்து அடங்கியது. சர்க்கார் ஆஸ்பத்திரியிலேயே எலும்பு முறிவுகளை பார்க்கிற இடம் இருக்கே, அங்கே போனால் என்ன என்று குழறியபடி இழுத்தாற் போல் சொன்னாள். ஐயோ, அங்கே யார் போவாங்களாம்? 63 திருவிழா போலவே அங்கே நிற்கும் கூட்டத்திலே போய் நம்மால நிற்க சாத்தியப்படுமா? கியூவில் நின்று கடைசியில் அப்படியும் இப்படியுமாக டாக்டரை கண்டுபிடிச்சாலும் காரியமெல்லாம் பட்டு புட்டுன்னு நடக்குமா? எக்ஸ்ரே படம் எடுக்க 4 மணி நேரம், அதை எடுத்து வர 5 மணி, டாக்டரை பார்க்க 1 நாள், இப்படின்னு பொழுது போயிடும். சர்க்கார் ஆஸ்பத்திரினாலும் உனக்கு செலவு அப்படி ஒன்றும் குறைந்து விடாது. எனக்கு இதெல்லாம் பற்றி நல்ல அனுபவம் உண்டு. அங்கேயும் தான் எக்ஸ்ரே படத்திற்கும் அதுக்கும் இதுக்கும் பணம் கட்ட வேண்டும். இவள் அப்பா பெரிய மிராசுதாரர் அல்லவா? வருஷத்திற்கு 500,000 வரும்படி வரும் அல்லவா? வரும்படி சொன்னால் பல்ல தட்டி அங்கேயும் பணம் வாங்கி விடுவார்கள். நம்மை ஒத்தவர்கள் ஆஸ்பத்திரிகளில் போய் நிற்கத்தான் சாத்தியப்படுமா? பார்க்க நன்றாகத்தான் இருக்குமா? பணத்தை பற்றி நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? டாக்டர் கொடுக்கிற பில்லை அவர் அப்பாவுக்கு அனுப்பிவிடு என்று அலட்சியமான பாணியில் உபதேசித்தாள். திருடனுக்கு தேல் கூட்டிய நிலையில் ஜெகதா இருந்தாள். அந்தஸ்து நிமித்தம் அவள் உண்மையை கூற விரும்பவில்லை. அதே சமயம் அருணாவிற்காக 400 ரூபாய்களை வாரி இறைப்பதென்றால் அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் லோகநாயகி அவளை அத்துடன் விட்டுவிடவில்லை. நஞ்சப்பா நர்சிங் ஹோமை தவிர வேறு எங்கு சென்றாலும் அந்தஸ்திற்கோ அல்லது சௌகரியத்திற்கோ சரிப்பட்டு வராது என்று உறுதியாக கூறி ஜெகதாவை அங்கு செல்ல ஒப்பும்படி செய்துவிட்டாள். இவ்வாறு லோகநாயகி அம்மாளின் உதவியால் நஞ்சப்பா நர்சிங் ஹோமுக்கு வந்திருந்த அருணாவுக்கு அப்பொழுதுதான் மயக்கம் தெளிந்து நினைவு ஏற்பட்டிருந்தது. டாக்டர் சொன்னபடி நீ கேட்க வேணும், தெரிஞ்சுதா என்று லேசாக மிரட்டிய தாதி பெண் கோப்பை ஒன்றில் பாலை நிரப்பி எடுத்துக்கொண்டு வந்து படுக்கை அருகே வந்தாள். பாட்டியையும் வீட்டையும் தன் சகோதரர்களையும் நினைத்து கொண்ட சிறுமிக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. பால் எனக்கு வேணாம் என்றாள். கண்களில் தழும்பிய நீரை சமாளித்து கொண்டு குழந்தையின் மனோபாவத்தை ஒருவாறு ஊகித்து கொண்ட தாதி பெண் கனிவான குரலில், சாப்பிடமா பாப்பா? ஆமா, இந்த கையை எப்படி முறிச்சு கொண்ட? ஓடி விளையாடி கீழே விழுந்துட்டியா என்று வினவினாள். அருணா பதிலுக்கு இல்லை என்று தலையை அசைத்தாள். தொண்டை வரை வந்த விமலை விழுங்கி கொண்டு, இல்லை, அப்பா அடிச்சார், கை ஒடிஞ்சு போச்சு என்று திணறினாள். ஓ என்று தாதி பெண் தன் சிவந்த உதடுகளை குவித்து கொண்டு ஆச்சரியத்துடன் கூவினாள். உண்மையாகவா? கை ஒடிகிறபடி கம்பாலை அடிச்சார்? நீ கீழே விழுந்து கையை ஒடிச்சுக்கிட்டேன்னு அந்த அம்மா டாக்டர்கிட்ட சொன்னாங்களே என ஆச்சரியத்துடன் கேட்டாள். அருணா தன் தலையை பலமாக ஆட்டினாள். இல்லை, நான் கீழே விழுந்து ஒடிச்சுக்கலை. அப்பா தான் என்னை அடித்தார். விறகு கட்டையால் ஓங்கி அடித்தார் என்றாள் நிதானமாக. என்று மறுபடியும் தாதி பெண் வியப்புடன் வாயை குவித்து கூவினாள். மை காட், என்ன முரட்டு மனுஷன்! இப்படியும் ஒரு அப்பன் இருப்பானா? நம்ப முடியலையே. ஏன் பாப்பா, உண்மையாகவா உன்னை உன் அப்பா விறகு கட்டையாலேயே அடித்தார் என்று கேட்டாள். காரிலிருந்து இறங்கி உள்ளே வந்து கொண்டிருந்த ஜெகதாவின் காதுகளில்
விறகு கட்டை என்ற சொல் கணீர் என்று கேட்டது. அவமானத்தினால் அவள் முகம் குப்பென சிவந்து போயிற்று. தாமதிக்காது ஒரே பாய்ச்சலில் அறையின் கதவை திறந்து கொண்டு படபடக்கும் நெஞ்சுடன் உள்ளே வந்து நின்றாள். நர்ஸ், ஏதாவது வேலை இருந்தால் நீ போய் கவனித்துக்கொள், நான் கூப்பிட்ட பொழுது வரலாம் என்று உத்தரவிட்டுவிட்டு தன் கைப்பையை மேஜை மீது வைத்துவிட்டு தன் உணர்ச்சிகளை சமாளிக்க கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டாள். தாதிப்பெண் வெளியே சென்றதும் அறையின் கதவை நன்றாக மூடி தாளிட்டு விட்டு கோபம் பொங்கும் கண்களால் அருணாவை ஏறிட்டு பார்த்து, உன்னிடம் புறப்படும் பொழுது என்ன சொன்னேன்? இத்தனை பணத்தை வாரி இறைச்சியும் கடைசியில் பயனே இல்லாமல் போவதுடன் என் மானத்தையும் கப்பல் ஏற்றி விடுவாய் போலிருக்கிறதே, ஏன் முழிக்கிறாய்? உன்னிடம் என்ன சொன்னேன் என்று அதட்டினாள். பயத்தில் அருணாவின் இதயம் வெடித்துவிடும் போல வேகமாக துடித்தது. கண்களை நீர் திரையிட்டு மறைத்தது. யார் கேட்டாலும் கீழே விழுந்து கை ஒடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன் இல்லையா? உங்க அப்பன் ஒரு கட்டையால் அடிச்சான், உன் வீட்டிலே தரித்திரம் தாண்டவம் ஆடுகிறது என்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சா என் சிநேகிதிகள் என் முகத்திலும் விழிக்க மாட்டார்கள். ஏண்டி அருணா, உன்னால நான் மானமா வாழ்ந்த இத்தனை நாள் வாழ்வும் மண்ணாக வாடி போகணும் என்று அதட்டினாள் கோபத்துடன். அருணாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. தந்தை செய்த ஒரு காரியம் பெரியம்மாவின் வாழ்வை எப்படி பாதிக்கக்கூடும் என்று அலசி பார்க்கும் ஆற்றல் அந்த சிறுமிக்கு இருக்கவே இல்லை. ஆகவே அவள் திருத்திருவென முழித்து கொண்டு பயத்துடன் விம்மி அழத் தொடங்கினாள். நஞ்சப்பா நர்சிங் ஹோமிலிருந்து அருணா வீட்டிற்கு வந்து 4 மாதங்கள் விரைவில் சென்று மறைந்து விட்டிருந்தன. கையில் போட்டிருந்த கட்டு அவிழ்க்கப்பட்ட சில நாட்களில் அவளால் முன்போல் கையை சுவாதீனமாக உபயோகிக்க முடிந்தது. வாசல் தோட்டத்தில் இருந்த கொன்றை மரத்தின் நிழலில் விளையாடி கொண்டிருந்தாள். தரை முழுவதும் பாய் விரித்தாற்போல் உதிர்ந்து கிடந்த சிவந்த மலர்களை வாரி சிறிய கூடை ஒன்றில் சேர்ப்பதில் மிகவும் மும்முரமாக முனைந்திருந்த அருணா உள்ளே இருந்து அங்கே வந்த ஜெகதாவை கவனிக்கவே இல்லை. உன்னைத்தான் அருணா, எவ்வளவு முறை கூப்பிடுகிறது, காதா கேட்கவில்லை என்று அதட்டிய பெரியம்மாவின் கோபக் குரலை கேட்டதும் திடுக்கிட்டு போன அந்த சிறுமி கையில் இருந்த கூடையை கீழே நழுவ விட்டாள். புழுதியில் விளையாடியதினால் அழுக்கு ஏறி கிடந்த அவளது உடையையும் அலைந்து புரண்டு காணப்பட்ட கூந்தலையும் கவனித்த ஜெகதாவிற்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. குப்பை மேட்டு நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்தால் அதுக்கு குப்பை மேட்டு ஞாபகம் போகாது என்பார்கள். அதுபோலதான் இருக்கிறது உன் காரியமும். இப்பத்தானே வள்ளி உன்னை குளிப்பாட்டி புது உடை போட்டு தலைவாரி பின்னலிட்டு மற்ற வேலைகளை கவனிக்க போனாள். அதுக்குள்ள சட்டையை நாசம் பண்ணி கொண்டு நிற்கிறியே, என்ன பொண்ணு போ, பங்கஜத்திற்குன்னு இப்படி ஒரு உதவாக்கரை பிறக்க வேணாம் என்று கடுத்து கொண்டாள் ஜெகதா. பதில் அளிக்காது கீழே சிதறி கிடந்த சிவந்த மலர்களை வெறித்து பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தாள் அந்த சிறுமி. ஏதாவது கேட்டால் ஈச நாட்டு குரத்தி போல முழிக்க வேண்டியது. நல்ல பொண்ணு, எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறாய். காலையிலே எழுந்ததும் ஒரு நாளை போல தோட்டத்தில் மண்ணில் என்ன விளையாட்டு வச்சு கிடக்கு? போட்ட சட்டையை கசக்காமல் பூ போல ஒரு இடத்துல சும்மா கையையும் காலையும் மடக்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கப்படாதா? உள்ளே வா, உன்கிட்ட ஒரு சமாச்சாரம் பேசணும் என்றாள் ஜெகதா. விளையாடி கொண்டிருந்த பூக்குடையை கூட எடுத்து போவதா அல்லது தோட்டத்திலே போட்டு செல்வதா என்று அருணாவினால் உடனே தீர்மானிக்க முடியவில்லை. அவள் யோசித்து முடிக்கும் வருமுன் வேகமாக முன்னே நடந்து சென்று கொண்டிருந்த ஜெகதா வெடுக்கென திரும்பி, என்னடி அருணா, அண்ணன் நடை போடுகிறாய், உள்ளே ஓடியா சீக்கிரம், எனக்கு இன்னும் எவ்வளவோ காரியங்கள் கவனிக்க இருக்கு என்று அதட்டினாள். இதோ வந்துவிட்டேன் பெரியம்மா என்று மெல்லிய குரலில் பதில் கொடுத்த அருணா அவள் பின்னால் கன்றுக்குட்டி போல் தொடர்ந்து ஓடி வந்தாள். இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு ஜெகதா மீண்டும் ஒரு முறை திரும்பி தோட்டத்தை பார்த்தாள். ஏண்டி பெண்ணே, உனக்கு ஜாமான்கள் மேலே ஏதாச்சும் கருத்து கொஞ்சமாவது இருக்கா? போன மாதம்தான் மார்க்கெட்டில் நான் வாங்கின புத்தம் புதிய கூட, அதை அப்படியே தோட்டத்தில் போட்டு விட்டு வரியே, போய் சீக்கிரம் அதை எடுத்துக்கிட்டு உள்ளே வா. ஒன்று சொல்லி குத்தமில்லை, என் தலைவிதி என்று அழுத்து கொண்டு உள்ளே சென்றாள். அருணா தயங்கி கொண்டு உள்ளே வருவதை கண்டதும் கூடையை அப்படியே மூலையில் வைத்துவிட்டு, இங்கே வந்து இந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொள் என்று உத்தரவிட்ட ஜெகதா எதிர்ப்புறம் இருந்த ஆசனம் ஒன்றில் சாய்ந்து கொண்டாள். குற்றவாளி கூண்டிலில் நிற்கும் கைதியைப் போன்று பெரியம்மா என்ன கூறப்போகிறாளோ, என்ன விதமான புதிய உத்தரவோ என்று எண்ணி கலங்கியபடி அருணா நாற்காலியிலே ஒண்டி கொண்டு விட்டிருந்தாள். தான் கூறப்போகும் விஷயங்கள் அந்த சிறுமியின் மூளையில் பதியுமா? அவைகளை கிரகித்து கொண்டு தனக்குள்ளே ஆராய்ந்து பார்க்கும் அளவுக்கு
அவளுக்கு வயதாகிவிட்டதா என்றெல்லாம் ஜெகதா சிறிதும் சிந்திக்கவில்லை, கவலையும் படவில்லை. தினசரி இப்படியே விளையாடி கொண்டு பொழுதை கழித்து விடலாம் என்று நினைக்க வேண்டாம். உங்க காரிக்குளத்துல உங்க வீட்டு தோட்டத்துல பொழுது விடிஞ்சதிலிருந்து அஸ்தமிக்கு வர மண்ணுல புரண்டு சாணியில படுத்து எழுந்து நீ விளையாடி திரிஞ்சாலும் கேட்பவர்கள் இல்லை. அது ஒரு சுத்த பட்டிக்காடு. படிப்பு வாசனை என்பதே தெரியாத உன் பாட்டியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இங்கே விஷயமே வேற. எப்ப பார்த்தாலும் தோட்டத்து மண்ணில் புரண்டு விளையாடி கொண்டு சுத்த மக்கு பிளாஸ்திரியா இருந்தியாயானா உன்னால் எனக்குத்தான் அவமானம் ஏற்படும், தெரிஞ்சுதா என்று உக்கிரமாக தலையை அசைத்துக் கொண்டு கடுமையாக கேட்டாள் ஜெகதா. புரிந்தது என்கிற பாவனையில் தலையை அசைத்த அருணா பயத்தினால் பேசவே இல்லை. உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்க தீர்மானித்திருக்கிறேன். உங்க கிராமத்து படிப்பு இந்த பட்டணத்து பள்ளிக்கூடங்களுக்கு பத்தவே பத்தாது. உன்னை கொண்டு நான் சேர்த்தால் முதல் வகுப்பில் கூட எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதனால என்று கூறிவிட்டு நிறுத்தினாள். பெரியம்மா என்ன சொல்ல போகிறாள் என்று ஊகிக்க முடியாத அருணா இடது கை கட்ட விரலை வேகமாக கடிக்கத் துவங்கினாள். சே பெண்ணே, கையை வாயிலிருந்து எடு. என்ன கெட்ட பழக்கம்! நீ இப்படியெல்லாம் நடந்து கொண்டா லோகநாயகி விட்டவர்கள் உன்னை பார்த்து சிரிப்பார்கள். அத்துடன் என்னை பற்றியும் கேவலமாக எண்ணிக்கொள்வார்கள். இப்பொழுது நான் என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறேன் தெரியுமா? இந்த 2 மாதம் முழுவதும் உன்னை லோகநாயகி வீட்டிற்கு தினசரி காலையிலும் மாலையிலும் காரில் அனுப்பப் போகிறேன். உன் படிப்பை பற்றி அவளோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவள்தான் எனக்கு இந்த யோசனையை சொன்னாள். அவர்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு தினசரி பாடம் சொல்லிக் கொடுக்க பிரைவேட் வாத்தியார் வந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த குழந்தைகளோடு சேர்ந்து படித்து இந்த லீவுக்குள்ள உனது இங்கிலீஷ் ஞானத்தை அபிவிருத்தி பண்ணி விட்டால் பிறகு பள்ளிக்கூடத்தில் சுலபமாக சேர்த்து விடலாம். அதுபோல் செய்யாது இந்த நிலைமையில உன்னை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தால் வருஷம் 8 ஆனாலும் நீ முதல் வகுப்பை விட்டு வெளியேற மாட்டாய். அப்படி கண்டபடி செலவழிக்க இங்கே எனக்கு பணம் கொட்டி கிடக்கவில்லை, தெரிஞ்சுதா என்று அதட்டினாள். பெருமாள் கோயில் மாட்டை போல் அருணா அதற்கு தலையை அசைக்கவே ஜெகதா மேலே பேசலுற்றாள். இதுவரை நான் எவ்வளவு செலவு செய்திருக்கிறேன் தெரியுமா? டாக்டர் பில்லுக்கு 400 ரூபாய், உனக்கு சட்டை துணிமணி வாங்கியது 100 ரூபாய், உனக்கு பிறகு மருந்து மாயம் பழம் முதலிய செலவுக்கு ஒரு 100 ரூபாய், நர்சிங் ஹோமுக்கு தினசரி போய் வந்த கார் பெட்ரோல் செலவு 100. எல்லாம் கணக்கு போட்டுப்பார், எவ்வளவு ஆகியிருக்கும்னு விளங்கும். இனி பள்ளிக்கூடத்தில் உன்னை சேர்த்தால் புஸ்தகத்திற்கும் சம்பளத்திற்கும் வேறு செலவு அழிக்க வேண்டும். இவ்வளவும் உனக்கு நான் எதற்காக செய்ய வேண்டும்? நீ யார், நான் யார் என்று அதட்டலாக கேட்டுவிட்டு உறுத்து விழித்தாள் அவள் சிறிது கோபத்துடன். அருணாவுக்கு இந்த கேள்வி மிகவும் விசித்திரமாகத்தான் இருந்தது. நீங்கள் யாரா? பெரியம்மாவுக்கு உறவு மறந்து போய்விட்டதா என்ன? நீங்கள் என் பெரியம்மா, நான் உங்கள் தங்கை மகள் அருணா பளிச்சென்று பதிலளிக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இருந்தது. ஆனால் ஜெகதாவின் முகத்தை பார்த்ததும் பயந்து கொண்டு அவள் மௌனமாக இருந்து விட்டாள். இருமி தொண்டையை கனைத்துவிட்டு ஜெகதா மறுபடியும் உரத்த குரலில் மிகவும் அதிகாரமாக பேச ஆரம்பித்தாள். உன் தகப்பன் என்னிடம் நடந்து கொண்ட முறைக்கு உனக்கும் எனக்கும் உறவு வேற வச்சு கிடக்கிறதா என்ன? நீ யார் நான் யார் என்று உன்னை நீ வந்த அன்று உதறி ஊருக்கு அனுப்பியிருப்பேன். ஆனால் ஒரு காரணத்திற்காக நான் அப்படி செய்யவில்லை. உன்னை நான் வைத்து காப்பாற்றுவதாக ஏன் ஒப்புக்கொண்டேன் தெரியுமா என்று கேட்டாள். இம்முறை அருணாவுக்கு தலையை அசைக்க கூட சந்தர்ப்பம் கொடுக்காது ஜெகதா தானே அதற்கு பதிலும் கூற ஆரம்பித்தாள். ஏன் ஒப்புக்கொண்டேன் தெரியுமா? உன் தாயார் இறந்த பின்பு உன் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க சென்றிருந்தேன். அப்பொழுது நீ தாழ்வாரத்து மண் தரையில் மரக்கட்டை போல் ஒரு கிழிந்த துணி மீது உருண்டு கொண்டு கிடந்தாய். பங்கஜத்தின் உயிருக்கு யமனா வந்த சனியனா இது என்று பாட்டியிடம் கேட்டுக்கொண்டு அருகில் வந்து குனிந்து பார்த்தேன். அப்பொழுது நீ என்னை பார்த்து சிரித்தாய். அதை கண்டதும் என் மனம் அப்படியே உருகிவிட்டது. ஏன் தெரியுமா? சாயலில் அப்படியே என் அருமை பங்கஜத்தை உரித்து வைத்தது போல் இருந்தது உன் தோற்றம். உன்னை போல் சிறு பெண்ணாக இருக்கையிலே பங்கஜத்தை என் குழந்தை போல் வளர்த்து வந்திருக்கிறேன். கல்யாணமான பின்பு மிதமிஞ்சிய கர்வத்திலே நான் செய்த நன்மைகளையெல்லாம் மறந்து மிகவும் அகங்காரத்தோடு என்னை அவள் துச்சமாக பேசிவிட்டாலும் சிறு பிராயத்திலே அவளை வளர்த்த பாசம் என் மனதின் அடியிலே அப்படியே அமுங்கி கிடந்தது. கண்ணம் குழிய பொக்கை வாயை காட்டி என்னை பார்த்து நீ அன்று சிரித்த பொழுது என் மனம் அப்படியே பாகாய் உருகி போய்விட்டது. பங்கஜத்தை நினைத்து எனக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. சரி, இந்த குழந்தைக்கு ஏதாவது செய்ய வேண்டுமென்று அன்றே என் மனதிற்குள் தீர்மானித்து கொண்டு விட்டேன். அதனால்தான் செலவை பொருட்படுத்தாது உனக்கு வைத்தியம் செய்து படிக்க வைத்து
என்னுடன் வைத்து காப்பாற்றுவதாக உன் பாட்டியிடம் ஒப்புக்கொண்டேன் என்றாள். பங்கஜத்தின் நினைவினால் தழுதழுத்து தனது குரலை இருமி சரிப்படுத்தி கொண்ட ஜெகதா தனது மன எழுச்சிகளை அந்த சிறுமி முன் பகிரங்கமாக காட்டிக்கொள்ள மனமில்லை. மிகவும் அமுத்தலாக, லோகநாயகி வீட்டிற்கு உன்னை இன்று கூட்டிக் கொண்டு போகப் போகிறேன். லோகநாயகி யார் என்று உனக்கு தெரியுமல்லவா என்று வினவினாள். தெரியாது பெரியம்மா என்று தீர்மானமான குரலில் அருணா பதிலளித்தது கேட்டதும் ஜெகதா ஆச்சரியத்திலே ஆசனத்திலிருந்து துள்ளி எழுந்து விட்டாள். தெரியாதா? நல்ல மக்கு பெண் நீ போ. லோகாவை தெரியவில்லை என்கிறாயே? தினமும் சாயங்காலம் நர்சிங் ஹோமுக்கு என்னுடன் உன்னை பார்த்து போக வருவாள் ஒரு அம்மாள். அவள்தான் லோகநாயகி. அவள் குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கூடத்தில்தான் உன்னை அங்கே அவர்கள் வீட்டுக்கு தினமும் படிக்க அனுப்பப் போகிறேன். என்றாலும் வேறு ஒரு காரியத்திற்காகவும் உன்னை சேர்க்க உத்தேசித்திருக்கிறேன். அங்கே அனுப்ப நான் சம்மதித்திருக்கிறேன். லோகநாயகியின் குழந்தைகளிடமிருந்து உன்னை நன்றாக நடந்து கொள்ள, நல்ல பழக்க வழக்கங்களை நீ கற்றுக்கொண்டு அவர்களைப் போல் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல அந்தஸ்து உள்ளவர்களுடன் பழகினாலாவது உன்னிடம் உள்ள அற்ப குணங்கள், அசட்டுத்தனம் எல்லாம் மறைந்து உனக்கு நல்ல பண்பாடு ஏற்படும் என்று நினைக்கிறேன். லோகாவின் குழந்தைகள் உன்னைப் போல உடைகளை அசுத்தமாக்கி கொள்ள மாட்டார்கள். மண்ணில் விழுந்து புரளவும் மாட்டார்கள். உன்னையொத்த வயதுடையவள்தான் அந்த நளினி. அவள் அதற்கு பெரிய இங்கிலீஷ் புத்தகங்களையெல்லாம் அலட்சியமாக படித்து விடுகிறாள். என்ன பேச்சு பேசுகிறாள் தெரியுமா? ரொம்பவும் கெட்டிக்காரி. ஆனால் ஒன்று, உன்னை இப்பொழுது எச்சரிக்க விரும்புகிறேன். நீ உண்டு, உன் பாடம் உண்டு என்று அங்கே மிகவும் கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும். உன் அப்பாவை பற்றியோ வீட்டை பற்றியோ எதுவுமே நீயாக அவர்களிடம் பேச போக வேண்டாம். அப்படியே மீறி லோகாவோ வேறு யாரோ உன் அப்பாவுக்கு என்ன வேலை என்றால் அவர் ஒரு மிராசுதார் என்று மட்டும் கூறினால் போதும். அசட்டுத்தனமாக உன் குடும்பத்தை பற்றி அவர்களிடம் ஏதும் கூறி வைத்தாயானால் பிறகு எனக்குத்தான் அவமானம். அப்படி ஏதாவது செய்தாயானால் என்னால் உன்னை பிறகு மன்னிக்கவே முடியாது. இது உன் ஞாபகத்தில் இருக்கட்டும் என்று மூச்சு விடாது பிரசங்கித்தாள். பழனியப்ப கவுண்டரின் செல்வ மகள் நளினி படிப்பில் மிகவும் புத்திசாலி பெண்ணாக இருந்தாள். இயற்கையாகவே அவளுக்கு இனிய குரல் இருந்தது. சங்கீதத்தில் விசேஷ பயிற்சிகள் பெறுவதற்கு தக்க வாய்ப்புகளும் இருந்தன. ஆகவே மிகவும் சிறிய பெண்ணான போதிலும் அவள் தேர்ச்சி பெற்ற பாடகி போல் அழகாகவும் இனிமையாகவும் பாடினாள். நளினியின் அழகு, படிப்பு, பாட்டு எல்லாம் அருணாவை வெகுவாக கவர்ந்து கொண்டு விட்டன. விரைவில் இருவரும் ஆருயிர் சிநேகிதர்களாகிவிட்டனர். நளினியின் சிநேகிதம் அருணாவுக்கு பல வகைகளிலும் நன்மை அளிப்பதாக இருந்தது. தன் சிநேகிதியைப் போல் சுத்தமாக உடுத்திக் கொள்ள வேண்டும், பணிவாக பேச வேண்டும் என்றெல்லாம் அருணாவுக்கு ஆசைகள் ஏற்பட்டன. அதன் விளைவாக அவள் விரைவில் வெகுவாக மாறிவிட்டிருந்தாள். விரலை கடித்துக்கொண்டு எதற்கெடுத்தாலும் பயத்துடன் அழுதுவிடும் கிராமத்து பேதை சிறுமியாக இல்லாது பெரியவர்களிடம் அடக்கமாகவும் பணிவாகவும் பேச பழகிக்கொண்டாள். நளினியைப் போல் ஆங்கிலத்தில் சரளமாக பேச வேண்டும், கணக்குகளை விரைவில் சரியாக போட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் ஆசை ஏற்படவே அச்சிறுமிக்கு கல்வி மீது அபார மோகம் ஏற்பட்டது. லோகநாயகி அம்மாள் தனக்கு அளித்திருந்த பிரத்யோக சலுகைகளை சிறிதும் வீணாக்காமல் அவள் நன்கு பயன்படுத்தி கொண்டாள். அதன் பயனாக 2 மாத காலத்தில் நளினி படித்த அதே வகுப்பில் சேர்ந்து படிக்க வேண்டிய அளவு கல்வி அறிவை விரைவில் சம்பாதித்து கொண்டு விட்டாள். பழனியப்ப கவுண்டரின் குடும்பத்தவர்களில் ஒரே ஒருத்தியை தவிர மற்ற எல்லோருக்கும் அருணாவை மிகவும் பிடித்திருந்தது. தாய்மை உணர்ச்சி மேலோங்கியிருந்த லோகநாயகி அம்மாளுக்கு அருணா மீது காரணமற்றது ஒரு பற்றுதல் ஏற்பட்டிருந்தது. வெளிப்படையாக தனது அன்பை அவள் அடிக்கடி காட்டிக்கொள்ளாவிடினும் தன் மகளுடன் அருணா நெருங்கி உறவாடி பழகியதை அவள் பெரிதும் ஆதரித்தாள். பழனியப்ப கவுண்டருக்கு தாம்பத்திய வாழ்விலே நீண்ட நாட்கள் புத்திரப்பேறு இல்லாதிருந்தது. வேண்டாத தெய்வங்களையெல்லாம் வேண்டி தவம் புரிந்து மெத்தவும் விரும்பி பல வருஷங்களுக்கு பிறகு அருமையிலும் அருமையாக பெற்றெடுத்திருந்த மகன் சுரேஷ்குமாரனையும் மகள் நளினியையும் அவர் தமது கண்ணின் கருமணிகள் போல் நேசித்தார். பொதுவாகவே அவருக்கு குழந்தைகள் என்றால் அபார பிரியம். தங்கள் வீட்டிற்குள் வேற்றுமையின்றி சகஜமாக பழகி வந்த அருணாவை அவர் தனது குழந்தைகளில் ஒன்றைப் போலவே வித்தியாசமின்றி பாராட்டி வந்தார். லோகநாயகின் செல்வ புதல்வன் சுரேஷ்குமார் ஆரம்பத்திலே சங்கோஜம் காரணமாக அருணாவிடம் பேசவோ பழகவோ விளையாடவோ விரும்பவில்லை. ஆனால் நாளடைவில் அவன் சங்கோஜம் துரிதமாக தெளிந்துவிட்டது. அருணா வேறு ஒருவர் வீட்டு பெண் குழந்தை என்ற மனப்பான்மையை விடுத்து அவளையும் தன் தங்கை நளினியைப் போலவே பாவித்து அன்பு பாராட்டி பழகி வந்தான். இவ்வாறு எல்லோருக்கும் மிகவும் பிடித்துவிட்டிருந்த அருணாவை மனோன்மணிக்கு மட்டும் ஏனோ பிடிக்கவில்லை. ஒரு சமயம் அவள் வேறு யார் வீட்டு குழந்தையாக இருந்தாலும் அவள் கவனத்தை அவ்வளவு கவர்ந்திருக்க முடியாது.
தனக்கு கொஞ்சமும் விருப்பமில்லாத ஜெகதாவின் உறவு பெண்ணை அத்தை குடும்பத்தவர்கள் கூட வைத்து கொஞ்சி உறவு கொண்டாடி மகிழ்வதை அவளால் சகிக்கவே முடியவில்லை. அதனால் சந்தர்ப்பம் நேர்ந்த பொழுதெல்லாம் மனோன்மணி தனது அதிருப்தியை வெளிப்படையாக வார்த்தைகளாலும் செயல்களாலும் காட்டி வந்தாள். அருணா வயதிலே மிகவும் சிறியவளாக இருந்த பொழுதிலும் மனோன்மணியின் மனப்போக்கை அருணா நன்கு உணர்ந்து கொண்டு விட்டாள். ஒரு தவறும் செய்யாதிருந்தும் தன் மீது அந்த பெண்மணிக்கு ஏன் கோபம் ஏற்படுகிறது என்பது அச்சிறுமிக்கு புரியாத புதிராக இருந்தது. எனினும் அவள் கூடியவரை மனோன்மணியின் அதிருப்திக்கு ஆளாகாது இருக்க முயற்சித்து வந்தாள். பழனியப்ப கவுண்டரின் மனைவி லோகநாயகி அம்மாள் பெயருக்குத்தான் வீட்டின் எஜமானியாக இருந்தாள். உண்மையில் குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு முழுவதும் மனோன்மணியின் கையில்தான் இருந்தது. அவ்வளவு பெரிய பங்களாவையும் செல்வ சுகம் மிகுந்த குடும்ப பாரத்தையும் தான் திறமையுடன் நிர்வகிக்கிறோம் என்று அவளுக்கு அசாத்திய கர்வம் ஏற்பட்டிருந்தது. அதனால் அவள் யாரையும் லட்சியம் செய்யாது மிகவும் துச்சமாக பேசிவிடும் வழக்கத்தை மேற்கொண்டிருந்தாள். எஜமானி லோகநாயகிக்கு கூட அஞ்சாது எதிர்த்து பேசிவிடும் துணிச்சல் நிறைந்த வேலைக்காரர்கள் மனோன்மணியிடம் வாயை திறக்கவே அஞ்சுவார்கள். சின்னம்மா கோபிப்பார்கள். சின்னம்மா இதை செய்ய சொன்னார்கள், சின்னம்மாவிடம் கேட்டு செய்கிறோம் என்று ஆள்படையில் திக்கு சிலாமிட்டு பணிந்து கடமையாற்றும் அளவிற்கு அந்த வீட்டில் அவள் ராணியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். இந்த மட்டில் வீட்டு தொல்லைகளை கவனிக்க பொறுப்பான ஒரு ஆள் கிடைத்தாளே என்று லோகநாயகி ஆரம்பத்திலேயே அசட்டையாக இருந்து விட்டாள். மனோன்மணி வீட்டை தன்னுடையது போல் பாவித்து கருத்தாக கவனித்து வந்ததனால் அவளுக்கு வீட்டின் பொறுப்பே சிறிதும் இல்லாதிருந்தது. நிம்மதியாக கிளப்புகளுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் போய் வர அவளால் முடிந்தது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்புடன் மனோன்மணி தனது திட்டத்தை நிறுத்தி கொண்டு விடவில்லை. அவ்வாறு ஒதுங்கி போயிருந்தால் அவளை பற்றி அந்த குடும்பத்தில் யாருமே சிந்தித்திருக்க மாட்டார்கள். குடும்ப பாரத்தை நிர்வகிப்பதுடன் நிற்காது மனோன்மணி குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் லோகநாயகியின் இஷ்டங்களிலும் அடிக்கடி குறுக்கிட்டு தனது ஆதிக்கத்தை ஸ்தாபிக்க முயற்சித்தாள். இதனால் அடிக்கடி அந்த குடும்பத்திலே பெண்களிடையே சிறு மனஸ்தாபங்கள் தலை காட்டி கொண்டிருந்தன. ஒரேடியா மனோன்மணியின் சலுகைகளை அடக்கி அவளது அட்டகாசங்களை ஒடுக்கவும் லோகநாயகியால் முடியவில்லை. அதே சமயம் அண்ணன் மகள் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு அடிமை போல் சொன்னபடி கேட்டு ஆடிக்கொண்டிருக்கவும் அவளால் சகிக்க முடியவில்லை. பாம்பு என்று தாண்டவும் முடியவில்லை, பழுதை என்று மிதிக்கவும் முடியவில்லை என்ற மனநிலையிலே அவள் சஞ்சலத்தில் உழன்று கொண்டிருந்தாள். அண்ணன் மகளுடன் மனஸ்தாபம் அடையும் போதெல்லாம் அவள் சும்மா வாயை வைத்திருக்காது பரோபகாரம் செய்ய போய் வம்பை அல்லவா விலைக்கு வாங்கி கொண்டோம் என்று தனக்குள்ளே வருந்தினது உண்மையே. மனோன்மணி லோகநாயகியின் அண்ணன் சுந்தர கவுண்டரின் ஒரே மகள். நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி கிடந்த கவுண்டர் தாம் கண்ணை மூடும் முன் மகளுக்கு திருமணம் செய்து பார்த்து மகிழ பெரிதும் ஆசைப்பட்டார். அதன் விளைவாக மனோன்மணிக்கு அவளது 13வது வயதிலேயே கல்யாணம் நடந்தேறிவிட்டது. நோயிலிருந்து திரும்ப எழப்போவதில்லை என்றிருந்த கவுண்டர் ஆச்சரியமாக பிழைத்து எழுந்துவிட்டார். ஆனால் அதற்கு பதில் கட்டக்கடுங்காலையாயிருந்த 25 வயது வாலிபனான மருமகன் குருமூர்த்தி ஒரே நாளில் காலராவில் திடீரென்று மரணமடைந்து விட்டான். துக்கம் விசாரிக்க சென்றிருந்த இடத்தில் அண்ணனின் அருமை மகளின் நிலைமை லோகநாயகியின் உள்ளத்தை மிகவும் உருக்கிவிட்டது. 14 வயது கூட பூர்த்தியாகாத இளம் கைம்பெண், வறுமை நிறைந்த குடும்பத்திலே கிராம வாழ்க்கை. மனோன்மணியின் எஞ்சிய வாழ்க்கை மிகவும் இருண்டு முடிவில்லா துயரமாக இருக்கும் என்று எண்ணி பச்சாதாபமடைந்த லோகநாயகி அண்ணனின் சம்மதத்தின் பேரில் அவளை தன்னுடன் பட்டணத்திற்கு கூட்டி வந்து விட்டாள். வருஷங்களில் அத்தையின் உதவியால் வீட்டிலேயே தக்க ஆசிரியர்களை வைத்து கல்வி கற்றுக்கொண்டு சில மெட்ரிகுலேஷன் பரீட்சையில் தேறிவிட்டிருந்தாள் மனோன்மணி. நகரத்து வாழ்க்கை, படிப்பு இவைகள் அதற்கு பிறகு கலாசாலையில் சேர்ந்து படித்து BA பட்டத்தையும் பெற்றுவிட்டாள். மனோன்மணியின் தோற்றத்திலும் அவளது மனோபாவத்திலும் பலவித மாறுதல்கள் ஏற்படத் தொடங்கின. மெட்ரிகுலேஷன் படிப்பு வரை அவள் வெள்ளை புடவையும் விபூதியுமாக கைம்பெண் நோன்பை மிகவும் கடுமையாக அனுசரித்து கலாசாலை படிகளை மிதித்ததும் மனோபாவனையும் மாறுதலை அடையத் துவங்கியது. யாருக்காக யார் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டும்? பெண்ணுக்கு மட்டும் சமூகத்திலே பாரபட்சமாக இந்த தண்டனை ஏன் என்றெல்லாம் அவளது மனசாட்சி புரட்சி செய்யத் தொடங்கியது. வெள்ளை புடவைகளை களைந்துவிட்டு விதவிதமான வர்ண சேலைகளை அணியத் துவங்கினாள். அன்று நாள் வரை விபூதியில் துளங்கிய நெற்றியில் குங்குமம் அணிந்து கொண்டாள். பழனியப்ப கவுண்டரின் பங்களாவில் பூத்து சொரிந்த புஷ்பங்கள் அனைத்தையும் கூந்தலில் முடித்து கொண்டாள்.
மனோன்மணி செய்து கொண்ட அலங்காரத்தை பற்றியோ அவள் கல்வி கற்று முன்னேறுவது பற்றியோ லோகநாயகிக்கு எந்தவித ஆட்சேபனையும் இருக்கவில்லை. படிப்பு முடிந்ததும் தனக்கு உதவியாக வீட்டை நிர்வகிக்க அவள் முன் வந்ததை லோகநாயகி மிகவும் சந்தோஷத்துடன் ஆதரித்தாள். மனோன்மணியை பொறுத்தவரை கல்வியானது அவளது செருக்கை அதிகரிக்கத்தான் செய்தது. விதிவசத்தினால் பணக்காரன் மனைவியாகிவிட்டாலும் அத்தையம்மாள் கல்வி அறிவு அதிகமற்றவள், தன்னை போல் ஒரு பட்டதாரி அல்ல என்ற எண்ணத்தை அவளால் மறுக்க முடியவில்லை. வீட்டிற்கு 4 BA பட்டதாரிகள் விகிதம் பெண் கல்வி அபாரமாக முன்னேறிவிட்டுள்ளது என்ற உண்மையை நன்கு உணர்ந்திருந்தும் தான் ஒரு பட்டதாரி என்ற அகம்பாவம் அவள் தலைக்கு மேல் ஏறிவிட்டிருந்தது. பழனியப்ப கவுண்டர் வீட்டிலே தான் ஒரு விருந்தினள், அவர்களது உதார குணத்தினால் முன்னுக்கு வந்தவள் என்ற தனது நிலைமையை மறந்து அவள் ராணி போல் அதிகாரம் செலுத்தி வந்தாள். இதனால் அத்தைக்கும் அண்ணன் மகளுக்கும் சிறு சிறு மனஸ்தாபங்கள் அதிகம் எழத் தொடங்கின. அவளது அதிக பிரசங்கித்தனத்தை சகிக்க முடியாது. எப்பொழுதாவது லோகநாயகியை எதிர்த்து பேசி அதட்டிவிட்டால் போதும், அத்தை, உங்கள் நன்மைக்கு சொன்னேன், எனக்கு என்ன வந்தது? நான் எல்லோர் போலும் இருக்கிற மாதிரி இருந்தால் என்னை இவ்வாறு சொல்வீர்களா? எனக்கு வாழ்விலே இனி என்ன இருக்கிறது? ஆயுசு முழுவதும் கைம்பெண் என்ற இந்த அழகிய பட்டத்தை என் தந்தை எனக்கு ஆஸ்தியாக விட்டு போயிருக்கிறார் என்று அழுது புலம்பி ஆர்ப்பரித்தாள். லோகநாயகின் கடுமையெல்லாம் அவளது கண்ணீரை கண்டதும் மாயமாக மறைந்துவிடும். ஏற்கனவே மனம் புண்பட்டிருக்கும் இந்த பெண்ணை வீணாக கோபித்துக் கொள்வது மகாபாவம் என்று தனக்குள் எண்ணி பச்சாதாபம் அடைந்து மனம் உருகிவிட்டாள். மனோ, தெரியாம சொல்லிவிட்டேன், மன்னிச்சுக்கோமா என்று இறைஞ்சி வேண்டிக் கொள்வதுடன் தான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்வது போல் அன்று பொழுதிற்குள் நகரத்து கடைக்கு சென்று 2 பட்டு சேலைகளையோ அல்லது ஏதோ ஒரு சிறு நகையோ வாங்கி கொண்டு வந்து மனோன்மணிக்கு பரிசாக அளித்து சமாதானம் செய்து கொண்டு விடுவாள். பழனியப்ப கவுண்டரின் குடும்பத்துடன் அருணா நெருங்கி பழகத் துவங்கிய சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு சிறு சம்பவம் நடந்தது. கவுண்டர் ஆபீஸிலிருந்து அப்பொழுதுதான் பங்களாவுக்கு திரும்பி வந்திருந்தார். பள்ளிக்கூட விடுமுறை நாட்களில் பகல் போஜனத்தின் போது தமது குழந்தைகளுடன் கூட அமர்ந்து உணவு அருந்துவதை அவர் ஒரு பழக்கமாக கொண்டிருந்தார். கை கால்களை கழுவிக்கொண்டு தந்தை போஜன அறையின் பக்கம் செல்வதை கண்ணுற்றதும் நளினி உடனே அங்கு தானும் போக திரும்பினாள். தன்னுடன் கூட அதுவரை விளையாடி கொண்டிருந்த சிநேகிதியின் நினைவு வந்ததும் அவளுக்கு தயக்கம் ஏற்பட்டது. அருணாவை விட்டுவிட்டு தான் மட்டும் சாப்பிடச் செல்ல அவளுக்கு மனம் வரவில்லை. அதே சமயம் தந்தையின் உத்தரவின்றி அவளை உள்ளே தன்னுடன் சாப்பிட அழைக்கவும் அச்சமாக இருந்தது. இலைக்கு முன் வந்து உட்கார்ந்த கவுண்டர் திரும்பி பார்த்தார். சுரேஷ்குமாரின் பக்கத்தில் நளினியை காணவில்லை. தமது அருமை புதல்வி சாப்பிட உட்காராது தயங்கி கொண்டு வாயிற்படியில் நின்று கொண்டிருப்பதை கண்டதும் வியப்புடன், நளினி, ஏன் நிற்கிற? வந்து உட்காரம்மா என்று பரிவுடன் அழைத்தார். சமையற்கட்டின் கதவு பக்கத்திலே சமையற்காரர்களின் வேலையை மேற்பார்வையிட்டு கொண்டு நின்ற மனோன்மணியை அச்சிறுமி கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு பேசத் தயங்கினாள். மனு அக்கா கோபிப்பார்களோ என்ற பயத்திலே அவள் உதடுகள் பேச முடியாது துடித்தன. நளினி கண்ணு, என்னம்மா வேணும் என்று மீண்டும் பரிவுடன் விசாரித்தார் கவுண்டர். அப்பா, என் சிநேகிதி அருணாவும் இங்கே இருக்கிறாள், அவளை நம்முடன் சாப்பிட அழைக்கட்டுமா என்று முடிவில் துணிவுடன் கேட்டுவிட்டாள் மகள். பதிலுக்கு கவுண்டர் கடகடவென்று சிரித்தார். இதுதானா? என்னவோ ஏதோன்னு நினைச்சேன். உன் சிநேகிதியை கூப்பிட்டு சாப்பிடச் சொல்ல என்னை கேட்கணுமா என்ன? போய் சீக்கிரம் அவளையும் கூட்டிக் கொண்டு வா என்றார் அன்புடன். எவ்வளவோ பழகியும் கவுண்டருடன் அருகில் அமர்ந்து உணவு உட்கொள்ள அருணாவுக்கு பயமாகவும் சங்கோஜமாகவும் இருந்தது. ஐயோ, நான் வரமாட்டேன், எங்க பெரியம்மா திட்டுவாங்க என்று அவள் பிகு செய்து கொண்டே சாப்பாட்டு அறைக்குள் வந்தாள். உட்காரம்மா. அருணா, ஏன் இப்படி வெட்கப்படுகிற? என்னை கண்டு இவ்வளவு சங்கோஜப்பட்டால் சாத்தியப்படாது, தெரிந்து கொள். நீ நளினியுடன் பழக ஆரம்பித்ததிலிருந்து நான் ஒரு திருமணம் செய்து விட்டேன். உன்னை என்றும் எங்கள் வீட்டு பெண்ணாக இருக்க செய்து விடுவது என்று உத்தேசித்திருக்கிறேன் என்று பரிகாசமாக கூறிவிட்டு தமது மனைவியின் முகத்தை அர்த்த பாவத்துடன் பார்த்து புன்முறுவல் அளித்தார். அருணாவுக்கு என்ன, மிகவும் நல்ல பெண், புத்திசாலி, அவளை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள கொடுத்து வைக்க வேண்டும் என்று கூடகமாக பதிலளித்த லோகநாயகி மகிழ்ச்சியுடன் மெல்ல சிரித்தாள். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சம்பாஷணையின் அர்த்தம் முழுவதையும் உணர்ந்து கொள்ள முடியாவிடனும் அவர்கள் தன்னை பற்றி பேசுவதை கேட்ட அருணா வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டே சாப்பிட்டாள். போஜனத்திற்கு பிறகு சிறிது நேரம் இளைப்பாறிவிட்டு கவுண்டர் ஆபீஸுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் வெளியே எப்பொழுது செல்வார் என காத்திருந்தவள் போல் மனோன்மணி லோகநாயகியிடம் வேகமாக ஓடி வந்தாள். அத்தை, நான் சொல்கிறேன் என்று கோபிக்க கூடாது. இந்த விளையாட்டெல்லாம் பின்னாடி விபரீதமாக போகிறது
என்றாள் மிகவும் கோபத்துடன். அருணாவை பரிகசித்து தன் கணவன் பேசியதை அவள் விரும்பவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட லோகநாயகி அதற்கு நேரடியாக பதில் சொல்லாது மௌனமாக இருந்தாள். நீங்கள் கொடுக்கும் இடம்தான் இது. குழந்தைகள் வர வர மிகவும் மோசமாகிக் கொண்டு வருகிறார்கள். அந்த அசட்டு பெண்ணை உள்ளே இழுத்து வைத்துக்கொண்டு உறவாடுவது எவ்வளவு தவறாக போகிறது என்று எனக்கு தெரியும். சொன்னால் உங்களுக்கு குற்றமாகப்படுகிறது. அத்தான் சாப்பிடும்பொழுது சாப்பாடு போடாவிட்டால் என்ன? நளினிக்கு புத்தியே இல்லை. வேற்று மனிதர் வீட்டுக்கு பெண்ணான அவளையும் கூட்டி வைத்து சிநேகிதம் என்றால் அதற்கு ஒரு எல்லை இல்லையா என்று அதட்டினாள். என்ன பெரிய தவறு செய்து விட்டாள்? கூட சாப்பிட அழைத்து வந்தாள். ஒரு குழந்தையை விட்டுவிட்டு மற்ற ரெண்டும் சாப்பிட உட்கார்ந்தால் நன்றாக இருக்குமா? நீயே சொல்லுமனோ என்றாள் லோகநாயகி. தவறு என்ன செய்து விட்டாளா? நளினி வர வர அந்த பெண்ணோட சேர்ந்து சுத்த கழுதையாக வல்லவா மாறிவிட்டிருக்கிறாள். நேற்று அவள் என்ன செய்தாள் தெரியுமா? மாடி அறைக்கு தன் சிநேகிதியை கூட்டிக் கொண்டு போய் பீரோ வைத்திருந்து தனது உடைகள் அனைத்தையும் எடுத்து அவளுக்கு காட்டிக் கொண்டிருந்தாள் என்று மனோன்மணி முடிக்கும் முன் அவள் சம்பாஷணையை கேட்டுக்கொண்டு அருகில் அமர்ந்திருந்த சுரேஷ்குமார் கோபத்துடன், காட்டினால் என்ன குறைந்துவிடும்? நான் கூட அருணாவுக்கு என் புத்தக அலமாரியை திறந்து எல்லா வர்ண படங்களையும் எடுத்து காட்டினேன். அவள் எங்களுடைய சிநேகிதி, நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்று இறைந்து கத்தினான். சுரேஷ், வாய் மூடு. வர வர நீயும் சுத்த கழுதியாகத்தான் போய் கொண்டிருக்கிறாய். பெரியவர்கள் பேசும்போது குறுக்கே தலையிடக்கூடாது என்னும் மரியாதை கூட மறந்துவிட்டது என்று மனோன்மணி அடக்க மாட்டாத கோபத்துடன் பற்களை கடித்தாள். பள்ளிக்கூடம் திறக்க இன்னும் சில தினங்களே தான் இருந்தன. கடந்து போன பரீட்சையில் பாஸ் செய்து சுரேஷ்குமாரன் 3வது பாரத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தான். பள்ளிக்கூடத்தில் மிகவும் பெரிய வகுப்பை அடைந்து விட்டோம், பெரிய பையனாக வளர்ந்து விட்டோம் என்ற எண்ணம் அவனது உள்ளத்திலே சில நாட்களாக ஏற்பட்டிருந்தது. முன்போல் மனு அக்கா தன்னை சிறு குழந்தை என எண்ணி அதட்டியதை அவனால் தாழ முடியவில்லை. மனு அக்கா, வாயை மூடுங்கள். உங்களைப் போல் நான் ஒன்றும் பிறர் காரியங்களில் தலையிடவில்லை என்று மிகவும் ஆக்ரோஷமாக சுட சுட பதிலளித்தான். எதிர்க்கப்படுவது என்பதை அன்று வரை அறிந்திராத மனோன்மணிக்கு இதை கேட்டதும் கோபமும் துக்கமும் ஒன்று சேர்ந்து பொங்கிக் கொண்டு வந்தது. பாருங்க அத்தை, சுரேஷ் பேசுவதே என்று கோபத்துடன் கத்திவிட்டு விம்மிக் கொண்டே மாடி அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு விட்டாள். அன்று முழுவதும் எவ்வளவு வேண்டியும் சாப்பிடவே இல்லை. இந்த பட்டினி சத்தியாகிரகத்தை காண சகிக்க முடியாது லோகநாயகி தனது மகனது துஷ்டத்தனத்திற்கு மன்னிப்பு கோர நேர்ந்தது. அத்துடன் இல்லாது அவளுக்கு கொஞ்சம் பண செலவும் அதனால் ஏற்பட்டது. அவள் அன்றிரவு அத்தையம்மாள் தனது கோபத்தை தீர்க்க அவசரமாக கடையிலிருந்து பரிசாக வாங்கி வந்திருந்த முத்து மாலையை கழுத்தில் போட்டு அழகு பார்த்துவிட்டு திருப்தியுடன் அதை தன் பீரோவிற்குள் அடக்கம் செய்து கொண்டாள் மனோன்மணி. அவளை சமாதானப்படுத்த அத்தையம்மாள் வாங்கி அளித்த ஆபரணங்களும் புடவைகளும் ஒரு தலைமுறைக்கு போதிய அளவு பீரோவுக்குள் நிறைந்து கிடந்தன. ஆனால் அவைகள் ஒன்றும் அவளுக்கு திருப்தியை அளிக்கவில்லை. தன்னை தவிர உலகில் உள்ள மற்ற எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதாக அவள் உள்ளம் கற்பனை செய்தது. அக்கற்பனையினால் அவளுக்கு தன்னை தவிர மற்ற எல்லோர் மீதும் கட்டுக்கடங்காத காரணமற்ற பொறாமை ஏற்பட்டது. தாயற்ற குழந்தை அருணா. வயதிலும் மற்ற பல நிலையிலும் மனோன்மணிக்கு ஒரு வகையிலும் சமதையற்றவள். இருந்த போதிலும் அந்த சிறுமி மீது கூட அவளுக்கு எல்லையற்ற பொறாமை ஏற்பட்டது. கவுண்டர் கூறியபடி ஒரு சமயம் அவள் சுரேஷ்குமாரனின் மனைவி ஆகிவிட்டால் இந்த நினைவு ஒன்றே அவளுக்கு அருணாவை தூஷிக்கப் போதியதாக இருந்தது. அன்றைய சம்பவத்திலிருந்து அருணாவை விஷம் போல் வெறுத்தாள் மனோன்மணி. அறையை பெருக்கிக் கொண்டிருந்தாள் வள்ளி. மேஜையை துடைத்து புத்தகங்களை அடுக்கி வைத்துக் கொண்டு நின்ற அருணாவின் கண்களில் அக்கடிதம் பட்டது. ஆனந்தன் ஒரு வாரத்திற்கு முன்பு கிராமத்திலிருந்து கடைசியாக எழுதியிருந்த அக்கடிதத்தை அருணா இதுவரை பல தடவைகள் வாசித்திருந்தாள். என்ற போதிலும் மீண்டும் ஒரு முறை அதை வாசிக்க அவளுக்கு அலுக்கவே இல்லை. வேலையை முடித்துவிட்டால் நீ கீழே போயிரு, நான் கொஞ்ச நேரத்தில் வருகிறேன் என்று வள்ளியிடம் கூறிவிட்டு அக்கடிதத்தை பிரித்து சாவதானமாக படிக்க ஆரம்பித்தாள் அருணா. அன்புள்ள எங்கள் அருணா, பரீட்சைகளை நன்றாக கவனித்து எழுதியிருக்கிறாய் என்பதை அறிய மெத்த மகிழ்ச்சி. இப்பொழுதுதான் எல்லாம் நடந்தது போல் தோன்றுகிறது. இப்பொழுதுதான் உன் கை எலும்பு முறிந்தது போல் இருக்கிறது. உன்னை ஊருக்கு அனுப்பும் தினம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் பின்தொடர்ந்து வந்து பேச முடியாது பேசி பிரியா விடை கொடுத்தது இன்று போல் என் மனத்திரையில் ஒவ்வொன்றாக தோன்றுகிறது. ஆனால் வருஷங்கள் 7 அல்லவா இடையே விரைவாக ஓடிவிட்டிருக்கின்றன. என்ன ஆச்சரியம்! என்னால் நம்பவே முடியவில்லை. எங்கள் அருமை தங்கை அருணாவை பிரிந்து இவ்வளவு காலம் சென்று விட்டது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை.
பெரியம்மாவுடன் தங்கி நீ கல்வி கற்பது பற்றி எனக்கும் இந்திராணிக்கும் மிகவும் பெருமையாக இருக்கிறது. தண்ணீர் எடுக்க வாய்க்காலுக்கு செல்லும் பொழுது அங்கு சந்திக்கும் ஊர் பெண்களிடம் இந்திராணி வாய்க்கு வாய் எங்கள் அருணா பட்டணத்திலே படிக்கிறாள் என்று புகழ்ந்து பேசுகிறாள். நான் மட்டும் என்ன, சந்தையிலே சந்திக்கும் எனது நண்பர்களிடம் என் தங்கை அருணா பட்டணத்திலே SSLC பரீட்சைக்கு படிக்கிறாள் என்று பெருமையாக பேசி மகிழ்கிறேன். நன்றாக படித்து நீ பெரிய மேதையாகி நம் வீட்டிற்கும் நமது கிராமத்திற்கும் கீர்த்தியை கொண்டு வருவாய் என்று எண்ணுகிறேன். டில்லிக்கு பாதுஷாவானாலும் தாயாருக்கு அவன் பிள்ளைதானே என்று ஒரு பழமொழி உண்டல்லவா? அதுபோல நீ பட்டணத்திலே எவ்வளவு பெரிய பரீட்சை கொடுத்து எவ்வளவு பட்டங்கள் பெற்று கல்வியில் சிறந்த மேதையாக கீர்த்தி பெற்றாலும் எங்களை பொறுத்தவரை நீ எங்கள் குட்டி தங்கை அருணாதானே, இல்லையா? சொல். உன்னை பார்க்க வேண்டும் என்று எங்கள் கண்கள் ஏக்கத்தில் பூத்து போய் இருக்கின்றன. உன்னுடன் பேச வேண்டும் என்று எங்கள் உள்ளம் ஏங்கி துடிக்கிறது. ஆகவே இவ்வருஷம் நீ எப்பாடுபட்டாவது கிராமத்திற்கு ஒரு முறை வந்து போக வேண்டும். உன்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்று பெரியம்மாவிற்கு நான் ஒரு கடிதம் எழுதி வெகுவாக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ரயில் செலவுகளை பற்றி அவர்கள் சிந்தித்தால் அதற்காக நீ கவலை அடைய வேண்டாம். நமது வீட்டில் அப்பாவுக்கு உதவியாக பால் வியாபாரம் செய்தது போக மீதி பொழுதில் நான் இங்கே ஒரு கடையில் ஜாமான் எடுத்து வர டவுனுக்கு வண்டியோட்டி கொண்டிருக்கிறேன். அதில் கொஞ்சம் எனக்கு பணம் கிடைக்கிறது. என் செலவு போக அதில் மீதி 10 ரூபாய்கள் உனக்காக சேர்த்து வைத்திருக்கிறேன். ரயில் செலவுக்கு பணம் இல்லை என்றால் ஒரு கடிதம் போடு, அதை அனுப்பி வைக்கிறேன். நீ உடனே புறப்பட்டு வரலாம். எனினும் நீ வருவதையும் வராததையும் விரைவில் தெரியப்படுத்த வேண்டும் என்று மிகவும் வேண்டிக் கொள்கிறேன். உனக்கு எங்கள் ஆசி. இப்படிக்கு உன் அன்புள்ள அண்ணன் ஆனந்தன். பின் குறிப்பு: இப்பொழுது நீ வளர்ந்து தோற்றத்திலே மிகவும் மாறியிருப்பாய். ஆனாலும் உன்னை பற்றி எண்ணும் பொழுதெல்லாம் என் கண்ணில் சுருண்ட கூந்தல் நெற்றி மீது புரள கண்ணம் குழிய நகை செய்து நிற்கும் சின்னஞ்சிறு ஒரு சிறுமிதான் தோன்றுகிறாள். எவ்வளவு முயற்சித்தாலும் எனது கற்பனையில் சிறு தோற்றத்திலிருந்து வளரவே மாட்டேன் என்கிறாய். ஆழமாக பதிந்துவிடும் எண்ணங்களை உதறி அகற்றி விடுவது என்பது எவ்வளவு கடினமான காரியம் பார்த்தாயா? கடிதத்தை படித்து முடித்ததும் அருணா கண்களில் கசிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு தனக்குள் மெல்ல சிரித்து கொண்டாள். ஆனந்தனின் அன்பை எண்ணிய பொழுது அவள் உள்ளம் உருகியது. இயற்கையாகவே அவனிடம் எப்பொழுதும் உள்ள ஹாஸ்ய உணர்ச்சி அக்கடிதத்தில் பிரதிபலிப்பதை கண்ணுற்றதும் அவளுக்கு சிரிப்பு வந்தது. கடிதத்தை மடித்து பத்திரமாக பீரோவில் வைத்து போட்டுவிட்டு பீரோ கதவின் மீது பதிந்திருந்த நீண்ட கண்ணாடி முன்பு சிறிது நேரம் வியப்புடன் நின்றாள். கண்ணாடி பிரதிபலித்த தன் உருவத்தை பார்க்க பார்க்க அவளுக்கு ஆச்சரியம் அதிகரித்தது. அண்ணன் ஆனந்தன் கற்பனையில் கொண்டிருந்த சின்னஞ்சிறு பெண் அருணாவிற்கும் இப்பொழுது கண்ணாடி பிரதிபலிக்கும் 15 வயது பாலிகை அருணாவிற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! அருணா, அருணா என்று இடியோசை போல் கீழிருந்து முழங்கிய ஜெகதாவின் குரல் அவளது கற்பனையை ஒரு கணத்தில் சிதற செய்யவே, இதோ வந்துவிட்டேன் பெரியம்மா என்று குரல் கொடுத்துவிட்டு மின்னலைப் போல் படிகளை தாவிக்கொண்டு கீழே ஓடி வந்தாள் அருணா. கீழே கூடத்தில் தொங்கிய பெரிய ஊஞ்சலில் ஜெகதா கம்பி மீது சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். 7 வருஷ காலத்துல அவளது மேல்வாய் முன் வரிசை பற்கள் அனைத்தும் தங்கமயமாக மாறிவிட்டிருந்ததனால் சிரிக்கும் பொழுதெல்லாம் பொன் ஒளி வீசிய பற்கள் இப்பொழுது கோபத்திலும் தங்க ஜுவாலையை அள்ளி கக்கி கொண்டிருந்தன. கருப்பு பூச்சிகளுக்கு மீறி நரை வெளிப்படுத்தி நின்ற தன் கூந்தலை அள்ளி முடிந்து கொண்ட ஜெகதா தங்க பற்களை அழுத்தி ஒரு முறை கோபத்துடன் கடித்தாள். அருணா, உன்னை கூப்பிடுவதற்குள் என் உயிரே போய்விடும் போல இருக்கிறதே. வேலை முடிந்தபின் மாடியில் என்ன செய்து கொண்டிருந்தாய்? வயது இவ்வளவு ஆகியும் உனக்கு விவேகம் என்பதே இன்னும் ஏற்படவில்லை. உன்னை போல் சிறு பெண்ணாய் இருக்கையில் நான் கல்யாணமாகி புக்ககத்திற்கு கூட வந்து விட்டேன். உன்னை போல் மசமசவென்று சோம்பேறியாக மூளைக்கு மூளை நின்று கொண்டிருந்தால் அந்த காலத்தில் எல்லாம் சாத்தியப்பட்டிருக்குமா என்று இறைந்து பேசினாள். பெரியம்மா எதிரில் ஓடி வந்து நின்ற அருணா பதில் பேசவில்லை. ஒரே பாய்ச்சலாக மாடியிலிருந்து இறங்கி வந்ததனால் அவளுக்கு மூச்சு வாங்கி கொண்டிருந்தது. அப்படி உட்கார் எதிரே என்று உத்தரவிட்ட ஜெகதா ராணி போல் முகத்தை மிகவும் அதிகார தோரணையில் நிமிர்த்தி கொண்டு பேசலுற்றாள். அத்தான் வீட்டில் வருவோரும் போவோரும் தினம் 100க்கு மேல் சத்திரம் போல் அமர்க்கலமாக இருக்கும். அவ்வளவு பேருக்கும் நான் ஒருத்தி தான் சமைத்து போட்டு சமாளிக்க வேண்டும். உன்னை போல் தூங்கி வழிந்தால் சரிப்பட்டு வந்திருக்குமா? காலையில் எழுந்தவுடன் பம்பரம் கணக்கா சித்த நாழி கூட நிற்காது, அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பேன் என்றாள் ஜெகதா. பெரியம்மா கூறுவதில் 90 பங்குக்கு மேல் அவ்வளவும் கலப்படமற்ற சுத்த பொய் என்பதை பழக்கத்தில் நன்கு அறிந்திருந்த அருணாவுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. ஆனால் அதை சிரமப்பட்டு அடக்கி கொண்டு
பணிவாக தரையை பார்த்தவனும் உட்கார்ந்திருந்தாள். ஜெகதா மேலும் தொடர்ந்தாள். நீ என்னடா என்றால், வயது இவ்வளவு ஆகியும் 2 பேருக்கு ஒழுங்காக சமைத்து போட இன்னமும் பழகி கொள்ளவில்லை? உன்னை சொல்லி குற்றமில்லை. உன்னை அந்த பெண் நளினியுடன் பழகவிட்டேனே, அதுதான் என் பிசகு. புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டதாமே, அதுபோல் அவளை பார்த்து நீ பெரிய மனுஷர் வீட்டு குழந்தை போல ஒய்யாரம் பண்ணுகிறாய். படுக்கையை விட்டு 10 மணிக்கு அந்த நளினி எழுந்திருப்பாள். அவளுக்கு கட்டுப்படியாகும். பாக்குத்தூள் தான் வியாபாரம் என்றாலும் அவ அப்பாவுக்கு பணம் லட்ச லட்சமா வந்து கொட்டி குவிஞ்சு கொண்டிருக்கு. ஆனால் உன் சங்கதி எப்படியா? கௌரவிக்காக உன் அப்பா மிரசுதார்னு சொல்லி வச்சிருக்கிறேன். உண்மையிலே உங்க அப்பனுக்கு உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வைக்க கூட யோகிதை இல்லை என்று ஆட்டினாள். அருணா மௌனமாக தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாலும் அது சமயம் அவள் மனம் தன்னுள்ளே ஒரு சோகத்தை எழுப்பி சிந்தித்து கொண்டிருந்தது. உண்மை. நளினியுடன் சிநேகிதம் கொண்டு பழகியதால் வீணான அகம்பாவமும் டாம்பிகமும் பழகிவிட்டதாக பெரியம்மா சொல்கிறார்கள். ஏழை பெண் அருணாவுடன் நட்பு பூண்டிருந்ததால் தரித்திர சுபாவமும் அசட்டு பழக்கமும் குறுகிய நோக்கங்களும் படிந்து விட்டதாக நளினியை பற்றி மனோன்மணி அடிக்கடி குறை கூறுகிறாள். இதில் உண்மை எது? இந்த நட்பினால் உண்மையிலேயே இருவருடைய குணங்களும் பாழாகிவிட்டனவா? பெரியவர்கள் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்து கொள்ளாது வீண் பெருமையினால் குழந்தைகளின் நட்பின் மீது சுமத்தும் அபாண்டமான குற்றச்சாட்டா? என்னமோ பெரிய கோட்டையை பிடிக்கிறவள் போல அப்படி என்ன யோசனையில் மூழ்கிவிட்டு இருக்க? சிந்தனையிலிருந்து விழித்து கொண்டு திடுக்கிட்டு, தெரிகிறது பெரியம்மா என்று முணுமுணுத்தாள். லோகநாயகி 1 மாதம் தன் குழந்தைகளுடன் உதகமண்டலம் போகப் போகிறாளாம். என்னையும் கூட வர சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாள். அவள் மட்டும் தனியே போகப் போகிறாள். அந்த பீடை மனோன்மணியும் போவதாயிருந்தால் நான் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டேன். என்னவோ உன்னை கண்டால் கட்டோடு பிடிப்பதில்லை. எப்பொழுதும் உன்மேல் என்னிடம் ஏதாவது குற்றப்பத்திரிகை படித்து கொண்டே இருக்கிறாள். அவள் குற்றம் கண்டுபிடிக்கிறா போல நீ ஏன் தவறாக அவர்கள் வீட்டில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கோபமாக கேட்டாள். அவள், பெரியம்மா, என்னை மட்டுமல்ல, உங்களை கண்டால் கூட மனோன்மணிக்கு பிடிப்பதில்லை. உண்மையில் அவளுக்கு மனித சமுதாயத்திலே யாரையுமே பிடிப்பதில்லை. அப்படிப்பட்டதொரு விசித்திரமான பிறவி. நம்மை வெறுப்பது என்பதை லட்சியமாக கொண்டுள்ளவர்களிடம் எவ்வாறு விருப்பத்தை எதிர்பார்க்க முடியும் என்று தன் மனதிலே எண்ணுவதை கூற வேண்டும் என்று அருணாவின் நாக்கு துடித்தது. ஆனால் பெரியம்மாவின் சுபாவத்தை அவள் நன்கு அறிவாள். தனது அபிப்பிராயத்திற்கு எதிரான பேச்சே இல்லை என எண்ணும் ஜெகதாவிடம் விவாதித்து பேச அருணாவுக்கு இன்னும் துணிவு ஏற்படவில்லை. ஆகவே அவள், எனக்கு தெரியாது பெரியம்மா என்றாள் ஹீனஸ்வரத்தில். நன்றாக சாப்பிட தெரியுமா? அதுவும் தெரியாது என்றாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். நான் லோகநாயகியுடன் உதகமண்டலம் போகப் போகிறேன். கூட உன்னை அங்கே கூட்டிச் செல்ல முடியாது. மேலும் பட்டணத்திலே பாலும் பழமும் சாப்பிட்டு வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே தெரியாது தத்தாரியாக வளர்ந்து வருவது எனக்கு பிடிக்கவில்லை. பஞ்சமும் பட்டினியும் வெளியில் எப்படி தலைவிரித்து ஆடுகின்றன என்பதை கண்ணால் பார்த்தாலாவது உனக்கு புத்தி வரட்டும் என்று உன் கிராமத்திற்கு உன்னை இந்த விடுமுறைக்கு அனுப்ப தீர்மானித்திருக்கிறேன். கிராமத்திலே உன் வீட்டிலே